ஐயா, அனைவருக்கும் என்னுடைய வியாழக்கிழமையுடைய காலை வணக்கம். ஆமாங்க ஐயா, வியாழக்கிழமை தாங்க ஐயா. பின்ன வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு? நேத்துக்கு புதன்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமையுடைய காலை வணக்கம். எல்லாரும் 2 நிமிடம் நம்முடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம். காலையில நம்ம வந்ததுமே, ஆமாங்க ஐயா, வந்ததும் மூச்சு கவனி, மூச்சு கவனி, மூச்சு கவனின்னு சொல்லுவீங்க. ஆஹ் மூச்ச கவனிக்கிறோங்க ஐயா நாங்க. ஆனா ஆஹ் ஒண்ணுமே நடக்கிறது இல்லைங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரிலாம் எங்களுக்கு நடக்கிறதே இல்லைங்கய்யா. நீங்க என்ன டுபாக்கூரா விடுறீங்க ஐயா? கேட்கலாம். கேள்வி இது கரெக்டான கேள்விதான், கேட்கலாம். மூச்சின் மீது கவனத்தை செலுத்தி நம்ம ஒரு 2 நிமிடம் நான் சொல்றேன். 2 நிமிடம் உங்களுக்கு உட்கார முடிந்தா ஒரு 5 நிமிடம் உட்காருங்க. 5 நிமிடம் உட்கார முடிந்தா ஒரு 10 நிமிஷம். ஒரு 10ன்றது 15, 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் உங்க மூச்சை கவனிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுடைய என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்து வெற்றியை கொடுக்கும். அப்போ நம்ம நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து புன்சிரிப்போட, கண்ணை திறந்தாலும் சரி, கண்ணை மூடி செய்யறது நல்லது. கண்ணை மூடி உங்களுடைய சுவாசத்தை நீங்க கவனிச்சே வந்தீங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்போர் ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காணாமணி விளக்கே. அந்த 5 பேரும் நம்மளுடைய கட்டு திட்டத்துக்கு வந்துருவாங்க. யாரு வந்தாலும் சரி. வானுலகத்து மே மேனகையே வந்தாலும் சரி, நம்ம ஒன்றும் அசைய மாட்டோம். தேவதைகளே இறங்கினாலும் சரி. இந்த மண்ணுலகத்தை தாங்க எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும். விண்ணுலகத்துல நம்ம எதையுமே அனுபவிக்க முடியாது. அதுக்காக மண்ணுலகத்துல எந்த ஒன்றையுமே அனுபவிச்சா அதுதான் துன்பம். சர்க்கரை எடுத்து வாயில போடுறீங்கன்னா, சர்க்கரையவே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது துன்பத்துல போய் முடியும். ஒரு பெண்ணுன்னா அந்த ஒரு பெண் இன்பத்தையே அனுபவிச்சுட்டு அது பெரும் துன்பத்துல முடியும். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி, அது அந்த மகிழ்ச்சியே ஒரு கவலைக்கு இடமாயிரும். உண்மைதான் அது. மகிழ்ச்சியாவே இருக்க முடியாது. அதுதான் இறைவன் படைப்புல துன்பம் இன்பம் 2 ஏன் படிச்சா? பிறப்புன்னா இறப்பு, துன்பம்னா இன்பம். அப்படின்னு ஒரு எதிர்மறையா படைச்சதுக்கு காரணம், நேர்மறையாவே இருந்து வாழ்க்கையை நடத்த முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதிர்மறையை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அப்போ வெற்றி என்ன இருந்தா தோல்வி கண்டிப்பா வருது. அந்த தோல்வியை வெற்றியை நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி தோல்வியை ஏத்துக்கணும். அதுதான் வாழ்க்கை. அந்த யோகத்தை கொடுக்கறது தான் அந்த மனநிலையை கொடுக்கறது தான் இந்த யோகம். இந்த யோகாசனம் வெற்றி, தோல்வி அடைஞ்சிட்டனே, இன்னும் தோல்வி அடைஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி இப்ப எக்ஸாம் எழுதி, நீட் தேர்வு, அந்த தேர்வு, இந்த தேர்வு, எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதி தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்றாங்க? உடனே உயிரை மாத்திறான். மனித பிறவி என்பது ஒரு புல்லாய், பூடாய், புடுவாய், மரமாகி, பல்லிருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய் செல்ல நின்ற தாவர சங்கமத்துள் இத்தனை பிறவிகள் எடுத்துத்தான் கொடுத்தற்கரிய ஒரு பெறுவதற்கரிய ஒரு பெரும் பிறவி, மானிட பிறவியை நீ பெற்றிருக்கிறாய் என்று மாணிக்க வாசகரும் அவ்வை பிராட்டியும் சொல்றாங்க. அந்த கொடுத்தற்கரிய பிறப்பற்கரிய அந்த பெரிய பிறவிய, அதுவும் கூன் குருடு செவி இந்த இதெல்லாம் கேளாமை எல்லாம் இல்லாம நல்ல உடம்பை பெற்றிருக்கிறது நம்ம ஆண்டவனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி வைக்கணும்.
அதுலதான் அந்த நன்றியை சொல்லி நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யோக நெறிமுறைகளை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள். இறைவன் கொடுத்ததா அவங்களும் கொடுக்குறாங்க. அதை எடுத்து கொடுக்கறது தான் இந்த யோகம் ஞானிகள். அப்ப நம்ம முதல்ல மூச்சை வந்து 1 மணி நேரம் கவனிச்சா எல்லாமே சரியாகும். சரி, இப்ப அப்படியே நீங்க கையை தேய்ச்சி பார்த்துக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நாள் வியாழக்கிழமை நாள். இன்றைய நாளை நாம் அவருடைய மந்திரத்தை சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை ஓம் ருஷ்வஜாய வித்மகே ருணியசாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். ஓம் ருஷ்வஜாய வித்மகே ருணியசாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். தெரியலைங்கய்யா. ஓம் விஷ்வயுத்வஜாய வித்மகே ருணியசாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். போதும். அப்படியே இது பண்ணி அவருடைய வியாழக்கிழமையுடைய மந்திரம் இன்னைக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசான் ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சத்குரு நாரதாய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரச்சோதயாத். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜா ஸ்ரீ பரபிரம்ம சத்மத் சமர்த்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனி சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஐயா, இன்னைக்கு ஏதோ ஒரு மந்திரம் நீங்க திதி என்னங்க, நேத்துக்கு என்னவோ கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு ஒண்ணுமே சொல்லலீங்களே ஐயா. இன்னைக்கு ஒரு முத்திரைய நம்ம பார்க்கலாம், இன்னொரு முத்திரைய நம்ம பார்க்கலாம். நேத்து அபான முத்திரை பார்த்தோம். இன்னைக்கு ருத்ர முத்திரை அப்படின்றத பார்க்கலாம். இந்த ருத்ர முத்திரை வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்தியும் வைங்க. வெரிகோஸ் ப்ராப்ளத்துல அது இந்த மருந்துகளையும் சாப்பிட்டு இதையும் சேர்த்து செய்தா கூடிய விரைவில் வெற்றி அடையலாம். கூடிய விரைவில் வெற்றி அடையலாம். குடல் இறக்கம், குடல் இருக்கிறவங்களும் இதை வந்து 1/4 மணி நேரம் காலையில, 1/4 மணி நேரம் மத்தியானம், 1/4 மணி நேரம் சாயந்தரம், 3/4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வைக்கணும். வெரிகோஸ் இருக்குதுன்ட்டு ஒரு நாளெல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ இந்த ரத்த நாளங்கள்ல அடைப்பு, நரம்புகள் அடைப்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பக்கவாதம், சரவாங்கி, முடக்குவாதம், இவங்கெல்லாம் இதை செய்யலாம். எதை? நிலம் என்றத கட்டவர்களையும் காற்று என்றத கற்றவர்களையும் வச்சு ஆகாயத்தையும் சுண்டவர்களையும் நடுவர்களையும் நீட்டிடணும். நீட்டிட்டோம்னா ருத்ரமுத்திரை வெரிகோஸ் ப்ராப்ளத்துக்கு, உடல் இறக்கத்திற்கு, இரத்த நாளங்கள் அடைப்புக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது எந்த கையில? 2 கையிலையும் செய்யணும். 2 கையிலையும் இப்படி செய்யணும். 2 கையிலையும் செய்யணும். ருத்ரமுத்திரை ஒவ்வொரு நாளையும் ஒருத்தர் முத்திரை சொன்ன. ருத்ரமுத்திரை வந்து வெரிகோஸ் ப்ராப்ளத்துக்கு, அதுக்கப்புறம் உடல் இறக்கத்திற்கு, நாளமில்லா சுரபிகள் அத்தனை அடைப்புகளை நீக்கும். நாளமுள்ள சுரபிகளும் நாளமில்லா சுரபிகள் அடைப்புகளை நீக்கும். நரம்பு தளர்ச்சியில போகும். இது அப்படியே எப்படி வைக்கணும்? அப்படியே இப்படிதான் வைக்கணும். கீழே அப்படியே கையில வச்சு உட்காந்து 1/4 மணி நேரம் உங்க மூச்சை கவனிக்கணும். வச்சுட்டு எங்க அம்மா நல்லா இருக்கிறாங்களா, எங்க பொண்ணு வேலைக்கு போச்சு, எப்படி இருக்குதோ, சாப்பிட்டுதா சாப்பிடலையா, எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு, அவர் ஒரே போன் பண்ணவே மாட்டேங்கிறாரு, உங்க வீட்டை விட்டு போட மறந்துடுறாரு, அப்படி என்ற கனவுகள் எல்லாம் இல்லாம மூச்சை மட்டும் நம்ம கவனிக்கணும். ஏன் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க.
பொதுவா நம்ம நினைக்கிற விஷயம் இதுதான். வீட்டுக்காரரை பத்தி நினைப்போம், இல்லைன்னா பொண்ணை பத்தி, பையனை பத்தி, மத்ததான் நினைக்க போறோம், இல்லைன்னா வருமானத்தை பத்தி நினைப்போம். என்ன நினைக்கிறோமோ அதுல நீங்க நினைச்சீங்கன்னா வெற்றியாளனா மாறிடலாம். சார், இந்த முத்திரையை இப்படி வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும். நேத்திக்கு ஒரு கேள்வி கேட்டேன், சரியான பதில சொன்னாரு. முதல்ல கோட்டசாமிகள் எனக்கு போன் பண்ணி சொன்னார், அவர் ஒண்ணு. ரெண்டாவது குணசேகரன் ஐயா போட்டிருக்காரு, நல்ல இதுதான். மூணாவது ஜீவகுமாரி அம்மா அவர்கள் போட்டிருக்காங்க. கரெக்டானது. எண்ணங்கள் தான், எண்ணங்கள் தான் நமது. ஆனால் என்ன அலைகள், என்ன அலைகள் தான் மனதை ஆட்சி செய்கின்றது. அலை அலைய அலைய எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்குதுல்ல, நிக்குதா? என்ன ஆசைக்கு ஏதாவது நம்ம ஆசை ஏதாவது அடங்குதா? அதே மாதிரி எண்ணங்கள் ஏதாவது அடங்குதா? எண்ணங்கள், ஒரு எண்ணம் வந்தா இன்னொரு எண்ணம், இன்னொரு அலை 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 அலையா அதுதான் நம்முடைய உச்சி நாடி. உச்சி துடிச்சிட்டே இருக்கு. அங்க இருந்தா ஒரு நம்ம முடியெல்லாம் பார்த்தா சுருள் 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 சுருளா நீள் நீளமா முளைக்கும். அப்போ மனதை ஆட்சி செய்வது என்ன அலைகள், மனதை ஆட்சி செய்வது என்ன அலைகள். இந்த எண்ண அலைகளை நம்ம கட்டுப்படுத்தணும். அப்படின்னா கட்டுப்படுத்தினா நல்லது, கட்டுப்படுத்தினா நல்லது. கட்டுப்படுத்தல அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாத. மூச்சு காத்த கவனிக்கணும்ன்றது. எண்ணலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு மூச்சு காத்த நாம கவனிக்கணும். நம்ம எண்ண அலைகளை கவனிக்காம இருந்துட்டா, மூச்சை கவனிக்காம இருந்துட்டா, உண்பது, நம்ம சாப்பிட்றோம், வேலைக்கு போறோம், நம்ம குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறோம், அப்புறம் தூங்குறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போறோம், வர்றோம். இதுதான். இது ஒரு 5 அறிவுள்ள பிராணிக்கும் நமக்கு எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம போகும். அப்ப மனதை நம்ம சரியா பயன்படுத்தணும். மனதை நம்ம சரியா பயன்படுத்தணும். மனம் பாத்தீங்கன்னா அறிவு மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பொருள் என்ற ஒரு இதுலயும் இருக்கு. சரிங்களா? பொருள், மின்சாரம் என்றது எப்படி இருக்கோ, மின்சாரம் எப்படி ஒயர் இருக்குது, அது பொருள். அதுக்குள்ள மின்சாரம் பாயறது ஒரு அறிவு, ஒரு உணர்தல், அவ்வளவுதான். அப்போ நம்ம பொருள் இன்றி ஆற்றல் இல்லை. பொருள் இல்லைன்னா ஆற்றல் இல்லை, ஆற்றல் இல்லாம பொருளும் இல்லை. அப்போ அந்த மின்சாரம் அப்படின்றது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் ஒயருக்குள்ள, கம்பிக்குள்ள பூந்து இருக்கிறது ஒரு ஆற்றல். அந்த பொருள் மீது இருக்கிறது. அப்போ பொருளோடு ஆற்றல் இருந்தாதான் மூளை, மூளைக்கு உணர்த்தக்கூடிய எண்ண அலைகள் இருக்கணும். ரெண்டுமே இருந்தாதான் வெற்றி அடைய முடியும். அப்போ மூளை என்கின்றது ஒரு பொருள், மனம் என்றது ஒரு ஆற்றல். மூளை இல்லாம ஆற்றல் இல்ல, ஆற்றல் இல்லாம மூளை இல்ல. அதுதான் எண்ண அலைகள், அதுதான் எண்ண அலைகள். அப்போ மன ஆற்றல் இன்றி மூளை என்ற பொருள் ஆற்றலை நாம் உணர, எண்ண அலைகளின் ஆற்றல் இல்லாம மூளை செயல்படாது. நான் அப்படின்றதாங்க மனம். நான்ன்றதுதான் மனம். நான்ன்றது மனம். இப்போதைக்கு இந்த தருணத்தில் நான் என்ன செய்கின்றோ அவன்தான் நான். சரிங்களா? நான் என்ற அந்த நான் எல்லாரும் நினைச்சுக்கிறோம், மனம் மனம் என்று. அதான் நான் சொன்னேன், மனம் அல்ல. இந்த தருணத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நான். நம்ம மூளை 1 கிலோ 400 கிராம் எடை இருக்கு. நம்ம மூளை
1 கிலோ 400 கிராம் எடை இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா சரத்துல போறது கரெக்டா இருக்கும். இதெல்லாம் நாங்க என்னங்க ஐயா பண்றது? நாங்கெல்லாம் இன்னும் வயசாகி போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றதுன்னு கேட்கக்கூடாது. இதுல சின்னவங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க, வயசு இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ 700 இடது பக்கம், 700 வலது பக்கம். 700 கிராம் இடது பக்கம், 700 கிராம் வலது பக்கம். அப்போ இடதுபுறம் வந்து அறிவு பகுதி. இடதுபுறம் இருக்கிறது இடது மூளைன்னு சொல்றீங்களா? அது அறிவை கொடுக்கக்கூடியது. வலதுபுறம் இருக்கிறது மனம். இடது பக்கம் இருக்கிறது அறிவு பகுதி. வலதுபுறம் இருக்கிறது உணர்வு பகுதி. உணர்த்தல். அதான் மனம், மனப்பகுதி. அந்த இடதுபுறம் இருக்கிற அறிவு பகுதி எதையுமே பிரிச்சு பிரிச்சு பார்க்கும். அறிவு பகுதி எதையுமே பிரிச்சு பிரிச்சு பார்க்கும். ஒரு பூவை நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன், இந்த பூவை துண்டு துண்டா நறுக்கி அதுல என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சியில மூழ்கடுது. இது அறிவு பகுதி, இடது மூளையுடைய வேலை. இது அந்த பூவை வலது மூளை கிட்ட கொடுத்தோம்னா, ஆஹா ஆஹா, இந்த ரோஜா அழகான ரோஜாவா இருக்குது, என்ன மனம், அள்ளி ஒட்டம் இருக்குது, புள்ளி ஒட்டம் இருக்குது, இதுல எல்லா ஒட்டம் இருக்குது, ஆஹா ஆஹா, நல்ல ரோஜா. ரோஜா வந்து சரஸ்வதி இதுக்கு நம்ம கடவுளுக்கு படைக்கப்பட்டதுன்னு சொல்லி அது பெரிய ஒரு பிரம்மத்தையே உருவாக்குறது வலது மூளை. இடது மூளை துண்டு துண்டா வெட்டி அத ஆராய்ச்சி பண்ணும். வலது மூளை அது பாதுகாத்து போற்றி அத நல்ல பெரிய நிலைக்கு கொண்டு வரும். அப்போ வலது மூளை வேணுமா இடது மூளை வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ இடதுபுறத்தை மூளை வந்து விஞ்ஞானத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வலது மூளை மெஞ்ஞானத்துக்கு பயன்படும். சரிங்களா? நல்லதெல்லாம் வேணும்னா வலது மூளையை வேலை செய்ய வைக்கணும். அதுவும் வேணும், இதுவும் வேணும். ஆனா அதை கொஞ்சமாவும் இதை நிறையவாவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நிறையவாவும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு அறிவு வந்து உணவின் மீது ஆட்சி செலுத்தும். அறிவின் மேல ஆதிக்கம் செலுத்தினா நம்ம சரியில்லாம போயிருவோம். உணர்வோடு அறிவு பகுதியை நம்ம நினைச்சா நல்லதா மாறுவோம். இது போட்டு குழப்பிடுவீங்க. அதனால வந்து இந்த இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போகும் அறிவு. வலது பக்கம் இருந்து இடது, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, ரெண்டு சந்திக்கக்கூடிய இருக்கும். அதுதான் அந்த இடம் தான் மனம். இந்த புருவ மத்தி. புருவ மத்தி ஏன் சொன்னாங்க? வலதுல இருந்து இடத்துக்கு போறதுக்கு, இடதுல இருந்து வலதுக்கு போக்கு ரெண்டு சந்திக்கக்கூடிய இடம். அறிவு பகுதியும் மனப்பகுதியும் ஒரு புள்ளியில சந்திக்கும். அந்த சந்திப்பு தான் மனம் என்ற நெற்றி புருவ மத்தி. அதனால நம்ம குங்குமம் வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். இந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு மனம் நல்ல வேலை செய்யும். அதனாலதான் காலையில எந்திரிச்ச உடனே பொட்டு வையப்பா நெத்தியில அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் பெரியவங்க அதான் சொன்னாங்க. பொட்டு வச்சு குங்கும வை. பெண்கள் எல்லாம் இதுல குங்கும வை. இந்த பெரிய பெரிய ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா குங்குமம் நல்லா பெருசா இந்த இடத்துல நடுவில் வச்சிருப்பாங்க. மஞ்சள் வச்சு விபூதி பூசுவாங்க, அதுக்கு மேல மஞ்சள் வைப்பாங்க, அது மேல சிகப்பன்ற குங்குமத்தை வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு இது நிறைய இருக்கு அதுல. அதனால இந்த சப்ஜெக்ட் அப்படியே முடிக்கலாம். அப்போ நிறைய சொல்லியிருக்கிறீங்க. என்ன அலைகள் தான் மனதை மன ஆட்சி செய்யறது? பஞ்சபூதங்கள்ல இதுல வந்து என்ன அலைகள்? சரி, இப்ப நம்ம திதியை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். திதியை பத்தி ஐயா டைம் ஆகுதுங்க ஐயா, ஏங்க ஐயா நீங்க? அப்ப சரம் வேண்டாமா? சரம் வேணுமா வேண்டாமா?
சர வேணும்னா நம்ம சொல்லிதெல்லாம் தெரிஞ்சாதான் சரம் பண்றதை நம்ம கரெக்டா கொண்டு வர முடியும். இல்லைன்னா சரத்தை நம்ம கொண்டு வர முடியாது. சரத்தை நம்ம கொண்டு வரல கண்டிப்பா முடியாது. அப்போ திதி திதி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி தூரம் தான் திதி. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் தான் திதி. ஒரு மேலோட்டமா நம்ம பார்த்துக்கலாம். அதுல போய் உள்ள ரொம்ப ஆராய வேண்டாம். சரிங்களா? அப்போ 15 நாள் தேய்பிறையாவும் 15 நாள் வளர்பிறையாவும் வரும். இந்த 15 நாள் வளர்பிறை வர்றத சுக்லபட்சம்னு சொல்லும். தேய்பிறை வர்றத கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவோம். இதுல 15 நாள் திதிகள் இருக்கு. அந்த 15 நாள் திதிகள் என்ன வேலை செய்யும்? 15 நாள் திதிகள் வலதா இடதான்றத நம்ம இப்ப பார்க்கணும். திதிகளுக்கும் நாள் நம்ம பார்த்துட்டோம். திதிகள் பார்க்கணும். இந்த திதிகள்ல ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவதைகள் ஆட்சி செய்யறாங்க. அந்த தேவதைகளை நம்ம கட்டி பிடிச்சிக்கணும். கட்டி பிடிச்சிக்கணும்னா என்ன? நம்ம அதிலேயே மனசை செலுத்தி அந்த தேவதை இந்த நாளைக்கு இந்த இப்ப பிரதமை திதின்னு வைங்க. பிரதமை திதிக்கு காமேஸ்வரி என்ற தேவதை அங்க வந்து அருள் புரியும். அந்த காமேஸ்வரியை நம்ம கெட்டியா அந்த அம்மாவை நினைச்சிட்டோம்னா நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. நினைச்சு அந்த மூச்சை அங்க கவனத்தை செலுத்தணும். செலுத்தினால் கரெக்டா கொடுப்பாங்க. பிரதமை திதி. அப்ப 15 திதிகளை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பிரதமை திதிய ஆட்சி செய்து வருது காமேஸ்வரி. அப்புறம் துவிதியை திதி. இது வந்து பகமாலினி என்ற தேவதை ஆட்சி செய்யறாங்க. பகமாலினி என்றவங்க ஆட்சி செய்யறாங்க. இது தெரிஞ்சீங்கன்னா தாங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ள போக முடியும். அப்ப திருதியை திதி. இந்த திருதியை திதியை ஆட்சி செய்த வந்து நித்திய நித்திய லிக்னா நித்திய லிக்னான்றவங்க ஆட்சி செய்யறாங்க. அப்புறம் சதுர்த்தி சிதி பேருண்டா என்ற தேவதை ஆட்சி செலுத்துறாங்க. பஞ்சமி தீ எங்கய்யா இதெல்லாம் வாயிலே நுழையிலீங்க ஐயா. கொஞ்சம் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க ஐயா. புக்கில் போடுறேன். வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டா அவ்வளவுதானான்ட்டு போயிருவீங்க. இந்த புக்கில் போடுற நீங்க நல்லா படிச்சுக்கலாம். எப்பவுமே இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? பஞ்சமி திதி. பஞ்சமி திதி வந்து வக்னவாசினி அப்படின்ற தேவதை அதுல ஆட்சி செய்யறாங்க. சஷ்டிக்கு வந்து மகா வஜ்ரோஸ்வரி ஆட்சி செய்யறாங்க. சப்தமி திதிக்கு சிவதூதி தேவதை ஆட்சி செய்யறாங்க. அஷ்டமிக்கு இத்வரிதா அப்படின்ற தேவதை ஆட்சி செய்யறாங்க. நவமிக்கு குல சுந்தரி ஆட்சி செய்யறாங்க. தசமிக்கு நித்யா என்ற தேவதை ஆட்சி செய்யறாங்க. ஏகாதசி திதிக்கு நீல பாதகா தேவி ஆட்சி செய்யறாங்க. துவாதிசி திதிய வந்து விஜயா என்ற தேவதை ஆட்சி செய்யறாங்க. இத்திரியோதரிசி அப்படின்ற இதுக்கு வந்து ஜுவாலா மாலினி என்ற தேவதை ஆட்சி செய்யறாங்க. அதுக்கப்புறம் சதுர்த்தி திதிக்கு சர்வ மங்களா தேவி ஆட்சி பண்றாங்க. பௌர்ணமி திதிக்கு சித்ரா அப்படின்ற தேவதை ஆட்சி செய்கின்றார். இவைகளை நினைச்சு நாம அந்த மூச்சு பிராண சக்தியை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா நடக்காத காரியங்கள் நடக்கும். இந்த திதிகள் எந்தெந்த சுவாசம் ஓடுறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். சரி, நீ பார்த்தோம்னா லேட் ஆயிடும். சரிங்களா? அத நாளைக்கு பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன வியாழக்கிழமை இங்கதான் ஒரு சிக்கல். வியாழக்கிழமை எந்த சுவாசம் ஓடணும்? இந்த தேய்பிறையா வளர்பிறையான்னு பார்த்து நம்ம அது மாதிரி செய்யணும். இப்போ தேய்பிறையா வளர்பிறையான்னு பார்த்து இப்போ தேய்பிறை. தேய்பிறையில நமக்கு என்ன பண்ணணும்? வலது சுவாசம் ஓடணும். அப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை வலது சுவாசம் ஓடணும், ஓட வைக்கணும். ஓடலைன்னா உங்க உடம்புல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம்.
அந்த சிக்கலை தீக்கணும்னா நீங்க ஓட வச்சே தீரணும். ஓட வச்சே தீரணும்னா வாசிக்கோல் எடுத்து யோகதண்டத்தை வச்சு நம்ம அந்த பயிற்சியை நம்ம கொடுத்தே ஆகணும். யோகதண்டத்தை வச்சு நல்லா வச்சு நம்ம வலது பக்கம் ஓடணும்னு நம்ம என்ன பண்ணோம், இடது பக்கம் வச்சு இடது பக்கமா சாஞ்சு அப்படி உட்காந்து வலது பக்கத்தை ஓட வைக்கணும். ஓட வச்சே தெரியணும். ஓட வைக்கணும்னா என்ன பண்ணணுங்க ஐயா, வாசிக்கோடு வச்சு இடது சுவாசம் அடைச்சு வலது சுவாசத்திலேயே 60 தடவை இடது ஓடுறவங்க இடதுல இழுத்து வலதுல, இடது இழுத்து வலது, இடது இழுத்து வலது 60 சுவாசம். இல்ல அதுக்கு அடங்கலையா இன்னொரு 60 சுவாசம், அதுக்கு அடங்கலையா இன்னொரு 60 சுவாசம். வாசிக்கோள் வச்சு இந்த சுவாசத்தை மாத்திட்டீங்கன்னா நீங்க எப்ப நினைச்சாலும் அந்த மூச்சு மாறிவிடும். இது இல்லாம நீங்க பஞ்ச வச்சு அடைச்சி துண்டை வச்சு அக்கல்ல வச்சுட்டு இருந்தா மாறும், மாறாது. மாறும் ஆனா மாறாது. மாறும் ஆனா உடனே போயிடும். மாறும் உடனே போயிடும். இத வாசிக்கோளை வச்சீங்கன்னா நினைச்சா மாறி அப்படியே வேலை செய்யும். அது வரைக்கும் நீங்க வாசிக்கோளை வச்சு பயன்படுத்தியே தீரணும். அப்ப வாசிக்கோள் இல்லாதவங்க கண்டிப்பா வாசிக்கோள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம இதுக்கு வந்துடலாம். இன்னும் நம்ம டைம் ஆச்சு, சரிங்களா? அப்ப டைம் இப்பவே ஆச்சு, இன்னும் எங்க போய் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இன்னைக்கு ஆசனங்கள், அதுக்கப்புறம் பிராணாயாம பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். ஆசன பயிற்சிகள் நேற்றுக்கு நம்ம என்ன பயிற்சி பார்த்தோம்? சலபாசனம் பார்த்தோம். Please pick up the call. Please pick up the call. Please pick up the call. ஹலோ சார், வணக்கம் ஐயா. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேங்க ஐயா. கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா ஆமா சார், அப்புறம் அடிக்கவா? சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. அப்புறம் கால் பண்ணுவா ஐயா? ஆமாங்க ஐயா, ஒரு 6 மணிக்கு மேல பண்ணுங்க ஐயா. 6 மணியா? இல்ல, இப்போ ஒரு 6 மணிக்கு மேல, அது ஒரு 6:15 6:30 பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, கிளாஸ்ல இருக்கிறேன். கிளாஸ் முடிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ஐயா, உங்க பேர் என்ன ஐயா? காலை 5 மணிக்கெல்லாம் போனேன். ஆமாங்க ஐயா, உங்களுக்கு போன் எப்ப வந்தாலும் நீங்க தான் எடுப்பீங்கல்ல. சரி, இப்போ எல்லோருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி இவ்வளவு நேரம் தொணன்னு பேசிட்டு இப்ப போய் வணக்கம் சொல்லுங்க ஐயா. நீங்க இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை. ஓ செகண்ட் டைம். ஓ third time. ஓம் ஓம் சகனா பவது சகனம் புனக்து சகவீர்யம் கரவாவகை தேசஸ்மினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி
சாந்தகி. கையை தேய்ச்சி பார்த்துக்கிறோம். சூரிய நமஸ்காரம் மட்டும் ஒரு 3 தடவை நம்ம செஞ்சுட்டு ஆசன பயிற்சிக்கு போலாம். நேத்து சலபாசனம் பார்த்தோம். சலபாசனத்துக்கு அடுத்த ஆசனம், அந்த சலபாசனத்தையே நம்ம ஒரு வாரம் பார்க்கணும். சரிங்களா? அதனால சலபாசனத்தையே ஒரு வாரம் பார்த்துட்டு அதுக்கு 15 நாள் கழிச்சு அடுத்த ஆசனத்துக்கு போகணும். சரி, இப்போ நம்ம அப்படியே சூரிய நமஸ்காரம்ன்றது ஞாயிறு வணக்கம் 1. இது நமஸ்கார ஆசனம். 2 பிறை ஆசனம். நல்ல கைய பின்னாடி நீட்டி எவ்வளவு கொஞ்சம் வயது இவ்வளவு நாள் நீட்டணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடிமுதுக வளைக்கணும். அடிமுதுக வளைக்கணும். அப்படியே கை கை இடுப்பு 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 இடுப்புன்னு இடுப்பு வளைக்கணும். லேசா வளைக்கணும். ரொம்ப வளைச்சீங்கன்னா விழுந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிரீத் ஆகும். அடிமுதுக முன்னாடி வளைக்கணும். காலை மடக்காம நம்ம என்ன செய்யறோமோ நம்ம ஞாபகம் அதில் வச்சு யமனை வெல்லக்கூடிய ஆசனம் பாதவஸ்தாசனம். அதுக்கப்புறம் இடது கால் முன்னாடி பிரீத் இன். அதுக்கப்புறம் பிரீத் அவுட். 5 6 7 8 பிரீத் அவுட். 9 அஷ்ட சஞ்சலாசனம் பிரீத் இன். பிரீத் இன்னா மூச்சு எடுக்கணும். இடது காலை முன்னாடி கொண்டு வரணும். பாதவஸ்தாசனம் பிரீத் அவுட். இந்த நம்ம நெத்தி வந்து இந்த முட்டிக்கு கீழே அப்படி வரணும். முட்டிக்கு கீழே இப்படி வரணும். 11 பிரீத் இன். 12 பிரீத் அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு எடுத்து விட்டுட்டு 2வது முறை 1 நமஸ்காராசனம், 2 பிரீத் இன் மூச்சு எடுக்கணும். 3 பிரீத் அவுட் பாதஹஸ்தாசனம். 4 அஷ்ட சஞ்சலாசனம் பிரீத் இன். 5 breathe in. 6 Ashtanga Namaskar Asanam, breathe out. 7 breathe in. 8 breathe out. 9 breathe in. 10 breathe out. 11 breathe in. 12 breathe out. Relax. வாய் வழியா மூச்சு விடவும் கூடாது, இழுக்கவும் கூடாது. 1 2 பாருங்க. இப்ப கையை நீட்டணும். இப்ப கொஞ்சம் இடுப்பை வளைக்கணும். கொஞ்சம் அப்படியே இடுப்பை வளைக்கணும். 3 முன்னாடி வளைக்கணும். 4 இந்த காலு பாதம் இந்த 2 கையுடையது கரெக்டா ஒரே நேர்கோட்டுல இருக்கும். நல்லா வச்சு கெண்டக்கால் தொடையும் நல்ல டச்சா நல்லா இருக்கும். 5 நல்ல கெண்டக்கால் நல்லா இழுக்கணும். கெண்டக்கால் நல்லா பதியணும். பதிஞ்சு பதிஞ்சு நல்லா பதிய வச்சு அப்படியே நல்லா பதிய வைக்கணும். நல்லா பதிய வைக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லேசா தூக்கி வரணும். 6 அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம். நல்லா அப்படியே 6 வயிறு போட்டு கீழே வரக்கூடாது. 7 புஜங்காசனம். 8 மேரு துண்டாசனம், பர்வதாசனம். 9
10, 11, 12, 4. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு ஏதாவது வலிச்சா சும்மா அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்து ஆசனங்கள் நம்ம பார்க்கணும். நல்லா படுத்து நல்லா இது பண்ணி 1, 2, 3, 4, 5. நம்ம என்ன ஆசனம் பார்த்தோம்? சடபாசனம் பார்த்தங்க ஐயா. அப்போ குப்புற திரும்பணும். குப்புற திரும்பணும். குப்புற இப்படி திரும்பி சரிங்களா? இந்த கைய நல்லா ஆதி முத்தால மடக்கி நம்ம தொடைக்கு குறிக்கு நடுவுல வைக்கணும். 2 கை நல்லா வச்சு உங்களுடைய வலது காலம் முதல்ல அப்படியே தூக்கணும். பிரீத் எவ்வளவு மேல தூக்க முடியுமோ தூக்கணும். இப்ப இடது கால் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. 1, 2 மூச்சு சாதாரண மூச்சு. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே ஃப்ரீயா மெதுவா டவுன் பண்றீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப இடது கால் அப்படியே நல்லா அப்படி தூக்கி எவ்வளவு மேல தூக்க முடியுமோ தூக்கணும். முடியலன்னா சப்போர்ட் பண்ணிக்கணும். சப்போர்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. நல்லா ஒரு 10 மூச்சு நல்லா மெதுவா இழுத்து விட்டுட்டு தாடைய நல்லா பிரஸ் பண்ணணும். தாடைய பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த காலை மேல தூக்கணும். மூச்சு அடக்கலாம் கூடாது. இப்ப பாருங்க அப்படியே அடி முதுகு 2 காலம் அப்படியே தூக்கணும். பிரீத் இன். அப்படியே 2 காலம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பிரீத் அவுட். இப்போ கையை எடுத்து நல்லா பிரீத் பண்ணிக்கிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப ஏதாவது இடுப்பு மேல கால் தூக்கும் போது கெண்டைக்கால் பிடிச்சிச்சு அது பிடிச்சிச்சுன்னு சொன்னா இப்ப அப்படியே பாருங்க சைட்ல இது பண்ணீங்க. அப்படியே நல்லா பாருங்க. அப்படியே 1, 2, 3 நல்லா இது பண்ணிக்கலாம். அப்படியே இல்ல பண்ண முடியல அப்படின்னா அப்படியே உட்கார்ந்து பச்சிமோத்தாசனம் சில இது பண்ணி நல்லா அடி பண்ணி நல்லா அப்படியே 1, 2, 3, 4. பிரீத் அவுட். இன் அவுட். இதை செய்தீங்கன்னா இந்த இடுப்பு பிடிச்சது விட்டுரும். சரிங்களா? இப்ப நம்ம மூச்சு பயிற்சிக்கு வரலாம். தலபாசனம் ஒரு வாரம் நம்ம தலபாசனம் பார்க்கலாம். புதன்கிழமை வரும் தலபாசனம். நேத்துதான் ஐயா புதன்கிழமை, வர்ற புதன்கிழமை வரும்.
சரி, நல்லா மூச்சு இழுத்து சுவப்பிராணாயாமம். பிரீத் அவுட். ஏன் மூச்சின் மீது கவனம். முக்கியமா நம்ம தொண்டை குடிக்குள்ள சோ என்ற சவுண்டோட மூச்சு எடுக்கணும். சவுண்ட் வச்சுட்டு அது மாதிரி ஒரு 10 மூச்சு. நல்ல மூச்சு எடுத்துட்டு இப்ப சுகப்பிராணாயாமம் முடியுது. சுகப்பிராணாயாமம் செய்துட்டு தான் மற்ற பிராணாயாமம் செய்யணும். இப்ப நல்ல அடியில மகாமுத்திரா வச்சு, தொப்புளுக்கு அடியில மகாமுத்திரை வச்சு கபால பாத்தி மூச்சை வேகமா விடணும். புன்சிரிப்போடு முகத்தை இறுக்கம் பண்ணி. அது என்னங்க ஐயா புன்சிரிப்போட முகத்தை இறுக்கம் பண்ணி. போதும் 10. அப்படியே மெதுவா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பஸ்ஸரிக்கா அதே மகாமுத்ரா வச்சு கழுத்தை டவுன் பண்ணி மூச்சை வேகமா விடணும். கீழே டவுன் பண்ணும்போது மூச்சை வேகமா விடணும். மூச்சு இழுக்கணும். அது மாதிரி 10 தடவை. பத்து போதும். அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நாடி சோதனா. நாடிய நாம சோதனை செய்து பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கணும். இப்ப தாங்க புரியுது. நல்லா இது பண்ணி நாசிக முத்திரா வச்சு
முதல்ல இழுத்த 2 ஹோல்ஸ் இழுத்து லெஃப்ட்ல விடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட்ல எடுத்து ரைட்டு, ரைட்ல எடுத்து லெஃப்ட், மாத்தி மாத்தி விடணும். லெஃப்ட் எடுத்து முடிக்கணும். நல்லா முடிச்சு விட்டுட்டு இதை செய்ததுக்கு அப்புறம் தான் மற்ற பிராணாயாமம் செய்தா உடம்பு நல்ல ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்கும். எந்த உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். எந்த உறுப்புகளும் அந்த எதிர்மறை ஆற்றல்லாம் வராது. எல்லா உறுப்புகளும் நேர்மறையா, ஐயா கணையம் நான் நல்ல வேலை செய்யறேன் ஐயா, இருதயம் நான் நல்ல வேலை செய்யறேன், நுரையீரல் நான் நல்ல காற்றோட்டத்தை உனக்கு உடம்பு ஃபுல்லா கொடுக்கறேன் ஐயா, கல்லீரல் நான் ஆரோக்கியமா இருந்து உனக்கு எல்லா உறுப்புகளையும் வேலை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பும் நல்ல சுறுசுறுப்படைந்து வேலையை தானாவே செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த 3 பயிற்சிகளை செஞ்சிட்ட பிறகுதான் மற்ற பிராணாயாமம் செய்தாதான் அந்த மாதிரி நடக்கும். இல்லைன்னா ஏருக்கு மாறா நடக்கும். இப்ப நீங்க நம்ம தொந்தி தான் இருக்குதே, கேஸ் தான் இருக்குதே, யார் கேஸ் இல்லாம இருக்காங்க? எல்லாருக்கும் கேஸ் இருக்கு. அப்ப விக்கல் எடுத்து ஏப்பம் எடுக்கும். விக்கல் எடுத்து நான் ஏற்கனவே நம்ம காட்டியிருக்கிறோம். அப்ப ஏங்க ஐயா விக்கல் இழுக்கிறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, ஏங்க ஐயா வயிறு உள்ள போகுது, நேருக்கு மாறாடைய வேலை செய்றீங்க. ஆஹா ஆஹா ஆஹா, கரெக்டான கேள்வி கேட்டீங்க. மூச்சு இழுத்தா வயிறு வெளியே வரணும், மூச்சு விட்டா வயிறு உள்ள போகணும். இதுக்கு மட்டும் என்னங்க ஐயா நேர் ஆப்போசிட்டா வேலை செய்யுது. விக்கல் எடுக்கணும்னா நம்ம வயிறு அடிவயிறு உள்ள இழுத்தா அபான வாயை வெளியே கொண்டு வரணும். அந்த எண்ணெய் அலைகளை அங்க பாய்ச்சி கொண்டு வரும்போது தவறுகள் நடக்காது. இது வரலும் எல்லாரும் கேள்விய கேட்கவே இல்லை. நம்மளா கேட்டு நம்மளா சொல்லிக்கிறோம். கேள்விக்கு கேட்கணுங்க ஐயா, கேட்கணும், கேட்கணும் ஐயா, கேட்க நினைக்கிறையா, கேட்காம விட்டுறேங்க ஐயா. சரிங்க. அதனால அபான வாயுவை வெளியே கொண்டு வர்றதுக்குதான் வயிறை உள்ள இழுத்து அந்த ஏப்ப வரும்போது அபான வாயுவை வெளியே தள்ளுறதுதான் வயிறு வெளியே வரும், வயிறு உள்ள போறோம். நேருக்கு மாறா வேலை செய்யும். சரிங்களா? இது என்னடா இது ஐயா சொன்னாரு இப்படி இல்லை, அவரே தப்பு தப்பா செய்யறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்போ மூச்சை நல்லா விட்டுட்டு மூச்சு இழுத்தா தானே ஏப்பம் வரும். இது மாதிரி 15 தடவை 10 தடவை 10 தடவை செய்யறீங்கன்னா அஜீரண கோளாறுகள், வாயு தொல்லை, கேஸ் பிரச்சனை, ஐயா 2 ஒண்ணுதாங்க ஐயா, சரி பரவாயில்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சரியாயி ஃப்ரீ ஆயிரும். தொண்டை, தைராய்டு ப்ராப்ளம், டான்சில்ஸ், சத வளர்ச்சி காணாம போயிடும். இப்போ இருமலம், இரும்பிட்டு நம்ம இது பண்ணிடலாம். வந்து நல்லா இருமணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப வந்தீங்க நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம் நீங்க செய்றீங்க. நல்லா மூச்சு இழுக்கிறீங்க, 2 வருஷம் இழுத்து ரைட்டை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட்ல 10 கவுண்டிங் இழுக்கிறீங்க, ஸ்டாப் பண்றீங்க, 10 கவுண்டிங், 10 கவுண்டிங் அவுட் பண்றீங்க.
5 கவுண்டிங் ஸ்டார்ட் பண்றீங்க, இழுக்கிறீங்க 10 கவுண்டிங், இழுக்க ஸ்டார்ட் பண்றீங்க 10 கவுண்டிங் அவுட். நல்லா நிதானமா சோ மூச்சோட, ஹம் மூச்சோட வெளிய விடுங்க, சோ மூச்சோட இழுங்க. சோக பிராணாயாமம், நாடி சுத்தி சோக பிராணாயாமம். கண்டிப்பா நல்லா செய்றீங்க. இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு உளறத்தானே செய்வோம். ஆமாங்கய்யா, நீங்க வளருவாயாச்சு. அந்த திதிகளை பத்தியே கொஞ்சம் அதுக்குள்ள போலாம். சரிங்களா? கொஞ்சம் திதிகளை பத்தியே கொஞ்சம் அதுக்குள்ள போய்க்கலாம். இந்த திதிகள்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். அந்த மூச்சு அந்த இடைகளை பிங்களை ஓடுறதெல்லாம் அதே மாதிரிதான். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும்போது அது மாறும். சரிங்களா? அப்போ பிரதமை திதி காலையில 6 மணிலிருந்து 7:30 வரலும். உடம்பு நல்ல உடம்பா இருந்தா 8 மணி வரலும் சுவாசம் ஓடும். துவிதீர்த்த 2வது நாள் அதே மாரி அந்தந்த நாளைக்கு அதே மாரி காலையில 6 to 8. திருதியை அ அதே மாரி தான் ஓடும். இதெல்லாம் எந்த சுவாசத்துல ஓடணும்? திதியில, வளர்பிறை திதியில எந்த சுவாசத்துல ஓடணும்? எல்லாத்துக்குமே திதி நாள்ல, பிரதமை திதி நாள்ல நமது காலையில 6லிருந்து 8 மணி வரலும் இடது சுவாசம் ஓட வேண்டும். எதது? பிரதமை திதி, துவிதியை, திருதியை திதி இதெல்லாம் இதுல ஓடணும். சதுர்த்தி, அதுக்கப்புறம் பஞ்சமி, சஷ்டி இதெல்லாம் சதுர்த்தி 4ஆம் நாளு, பஞ்சமி 5ஆம் நாளு, சஷ்டி 6ஆம் நாள். இதுல வலது நாசியில ஓடணும். இந்த திதியில வலது நாசியில ஓடணும். இதை நல்லா புரிஞ்சிக்கணும். நல்லா புரிஞ்சிட்டு நீங்க இது மாதிரி கரெக்ட் பண்ணணும். மூச்சு நான் சொன்ன மாதிரி மூச்சு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இடது மூச்சு வழியா இடுங்க. இந்த நாடிகளை நம்ம சரியா இயக்கிட்டு வந்தாலே நமக்கு ஒரு ப்ராப்ளம் எப்பவுமே வராது. ஒரு ப்ராப்ளம் எப்பவுமே நமக்கு வராது. அப்போ திருமூலரு ரொம்ப அழகா ஒவ்வொரு பாடலையும் விளக்குவார். திருமந்திரம் ஒரு இது எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் திருமந்திர புத்தகம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவார். சரிங்களா? அப்போ நம்முடைய சுவாசம், அந்த அறிவு இருக்க இடம் அப்படின்றது அந்த ஞானிகளுக்கு அந்த உணர்த்த இடம் கோணா மனத்தை குறிகொண்டு கீழ்குட்டி வீணா தண்டூடே வெறியுறுதான் நோக்கி காணாக்கான் கோலா செவி என்று இருப்பாருக்கு வாழ்நாள் அடைக்கும் வழி அதுவாமே என்று ரொம்ப அழகா மனத
அடை பாய விடாம, கோணல் செய்யாம, ஜலாந்திர பந்தத்துல செய்து, நடு நாடியில, சுழுமுனை நாடியில மூச்சு போகாம நீங்க வச்சீங்கன்னா, அந்த புருவ மத்தியில பார்வையை செலுத்தி, பார்வைய அப்படியே மேல பார்த்தா, காணாத கண்ணும் கேளாது செவியும், கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மனம் அலை பாயாது. இப்படி செஞ்சா எல்லாமே நம்ம நினைச்சது அடையலாம் அப்படின்னு நல்ல தாராளமா சொல்றாரு. இந்த இதுல 100 ஆண்டு நாம ஆரோக்கியமா வாழணும்னா அதுக்கும் ஒரு பாடல்ல விளக்கம் சொல்றாரு. இந்த பாடலோட இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். நீங்க நாடி சுத்தி பண்ணி முடிச்சுக்கலாம். கடை வாசனை கடை வாசனை கட்டி காலை எழுப்பி, இடைவாசல் நோக்கி இனிது உள் இருத்தி, மடைவாயில் கொக்கு போல் வந்திருப்பாருக்கு, மடைவாயில் கொக்கு போல் வந்திருப்பாருக்கு, உடையாமல் ஊழியிருக்கலாமே. மூலாதாரத்தை அஸ்வினி முத்ரா போட்டு அடைச்சி, இந்த நாக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, உள்நாக்க மடக்கி, அந்த நாக்க மடக்கி உள்நாக்க தொட்டு, அந்த வெளிவிடுற காத்தென்ற வாயுவை உள்ளேயே வச்சு சுழுமுனை நாடியில செலுத்தினா, அப்போ அந்த இடத்துல வாய்க்கால் மாற நடுநாடி திறந்து நீர் ஓடுற இதுல கொக்கு எப்படி அந்த மீனுக்காக காத்திருக்குமோ, அது போல நம்ம எந்த நினைக்கிறோமோ அந்த இதைய நினைப்பத மாறாம இருந்தா உடலானது சிதையாது. பல ஆண்டுகள் 100 ஆண்டு வாழலாம். அதுக்கு நம்ம சுழுமுனை நாடிய கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது நம்ம நல்ல விரிவான இதுல நம்ம புத்தகத்துல பார்க்கணும். சரி, இப்ப நீங்க அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு இப்ப நம்ம முடிக்கலாம். நம்ம ஐயாவோட இதுல தான் முடிக்க போறோம். எப்பவுமே நம்ம இந்த இதையும் தான் இப்பெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு நல்ல கையை நல்லா நிமிர்ந்து இப்படி உட்காரணும். உட்கார்ந்தாலும் நிமிர்ந்து உட்காரணும். உட்கார்ந்து கையை பாருங்க, கீழே கீழே ஓம் 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 நல்லா விரிக்கணும். இங்கோ இங்கோம் ஓம் 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 கனகன் தொட்டி பழனி சுவாமி சுவாமிகளே. ஓம் 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 கனகன் தொட்டி பழனி சுவாமி சுவாமிகளே. ஓம் 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 கனகன் தொட்டி பழனி சுவாமி சுவாமிகளே. ஓம் 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 கனகன் தொட்டி பழனி சுவாமி சுவாமிகளே. ஓம் 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 கனகன் தொட்டி பழனி சுவாமி சுவாமிகளே. இப்போ உள்ளே முழுங்கி நல்லா மூச்செடுத்து கும்பகத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்லவே இல்லைங்களையா நீங்க. மூச்சு நிறுத்தி காத்தை மட்டும் வெளியே விட்டுட்டே இருக்கிறோம். காத்தை மறுபடியும் இழுக்கக்கூடாது. இழுக்கணும்னா இழுத்து அதுக்கப்புறம் தான் சொல்லணும். ஓம் 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 கனகன்பட்டி சுவாமி சுவாமிகளே. நன்றி 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 நன்றி. ஓம் ஓம் கனகன்பட்டி சுவாமி சுவாமிகளே. நன்றி 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 நன்றி.
மூச்சு விட்டு நல்லா இழுத்து இப்ப இப்படி ஓம் 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 சாமி சாமிகளே நன்றி 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 ஓம் 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 கணபதி பழனிசாமி சாமிகளே நன்றி 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 நன்றி. நல்லா மூச்செழுத்து கையை மேல தூக்கி ஓம் 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 நன்றி 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 ஓம் ஓம் சாமி சாமிகளே நன்றி 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 ஓம் 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 சாமி சாமிகளே நன்றி 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 நன்றி. அப்படியே சாந்தி ஆசனம். வாயை விட்டு சொல்லியிருக்கணும், நான் செஞ்ச மாதிரி கையை நல்லா தட்டி இருந்தால் உங்களுக்கு உடம்ப சுத்தி ஆராஸ் நல்ல ஆராஸ் ஓடும். நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவேன். இதெல்லாம் செஞ்சாதான் ஆராஸ் வந்து மேல 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 ஏற செய்யும். இப்ப நீங்க 2 நிமிஷம் உங்களுடைய அவகாசம் தரேன். உங்களையே நீங்க கவனிக்கிறீங்க, நீங்களா கவனிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து அகத்தாய்வு, நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. வந்ததுல இருந்து நம்ம என்னென்ன செய்தோம் அப்படின்றது ஒரு 2 நிமிஷத்துல ஆராய்ச்சி பண்றீங்க. அகத்தாய்வு. பேசாம இருங்கய்யா. நாங்க என்னங்கய்யா அந்த இடத்துக்கு போகும்போது நீங்க பேசிடுறீங்க, நாங்க மறந்துடுறோம். அப்படியெல்லாம் இருக்கு. அது பாட்டுக்கு அது வேலை செய்ய கத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. நம்ம கரெக்டா இருக்கணும். அதுக்காக தான் நான் இடையில இடையில பேச்சு கொடுக்கறது காரணம், நீங்க என்ன பேச்சு கொடுத்தாலும் உங்க இதுல நீங்க கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம சாப்பாட்டு மேலேயே ஞாபகம் இருக்கணும். அதுக்காக அவன் பேசாம இருப்பானா, டிவி ஓடாம இருக்குமா, ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும், ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. எதையும் கண்டுக்காம இருக்கிறது தான் தியானம். எதையுமே கண்டுக்காம உங்க என்ன விஷயத்த நடக்குதோ அதே விஷயம் கவனிப்பது தான் மனிதன், ஞானிகள். மனிதனும் கூட தான், ஞானிகள் இல்ல, மனிதனும் கூட. இப்ப இதுக்குதான் இந்த அகத்தாய்வு பயிற்சி கொடுக்கறதுக்கு காரணம். அடிக்கடி அகத்தாய்வு பயிற்சி இடையிடையே கொடுக்கறதுக்கு காரணம், உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. இப்ப நீங்க அப்படியே எல்லாம் சரி பண்ணி, இன்றைய நாள் வியாழக்கிழமை, அவருடைய மந்திரமான ஓம் தேவானாஞ்சம் ரிஷினாஞ்சம் குரும் காஞ்சன சன்னிபோ புத்திபூதம் திலோகேசம் நமாமி பிரகஸ்பதிம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். கை காலெல்லாம் ஷேக் பண்ணி, உடம்ப ஷேக் பண்ணி, உடம்ப அப்படி கையை கால ஆட்டி நிமித்தி நகர்ந்து எல்லாம் செய்து, பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு உட்காந்து கையை நல்லா தேய்ச்சி கண்ணுல ஒத்திக்கணும். அதுக்கப்புறம் கையை திறந்து உள்ளங்கை, கண்ணை திறந்து உள்ளங்கைய பார்த்து மறுபடியும் அந்த திறந்த கண் மேலேயே அப்படியே ஊத்திக்கணும். ஒத்தனா உள்ளங்கையில மேக்னெட் பாயிண்ட் நம்ம இழுத்து வெளியே விட்டது அப்படியே மறுபடியும் கண்ணுக்கு செலுத்தும். இப்ப எந்திரிக்கணும். எந்திரிச்சு நல்லா கையை தட்டி சிரிக்கணும். கையை தட்டி சிரிக்கணும். நல்லா பண்ணி 1 2 3 4 5 6. ஏங்கய்யா வக்குல சிரிச்சா உயிரெழுத்துக்கள் நம்ம இதுல எல்லா உள்ளுறுப்புகளையும் வேலை செய்ய வைக்கும். அதனாலதான் உள்ளுறுப்புகள் நல்லா வேலை செய்யாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கும்.
அதுக்காக தான் அஹஹான்னு சிரிக்கிறதுக்கு காரணம். அதனால 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.